சைட் ஒன் ஸ்டெப். அதாவது வந்து கிங் வந்து ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், அப்புறம் வந்து கிராசிங் லைன், எந்த லைன்லேயும் வேணால் வந்து போகும். ஆனால் வந்து ஒன் மூவ் மட்டும்தான் வந்து போகும். இது வந்து ரிவர்ஸில் வரும். குயின் வந்து ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், கிராசிங் லைன் எல்லா லைன்லேயுமே போகும். இதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து கவுண்டிங் இல்லை. அப்புறம் வந்து பிஷப் வந்து கிராசிங் லைனில் மட்டும்தான் போகும். இதுக்கு வந்து இதுவும் வந்து ரிவர்ஸில் வரும். ஆனால் வந்து இதுக்கு வந்து கவுண்டிங் இல்லை. நைட் வந்து எல் ஷேப்பில் வந்து போகும். இதுக்கு வந்து எல் ஷேப் 3 ஸ்டெப். அதுக்கப்புறம் வந்து இதுவும் வந்து ரிவர்ஸில் வரும். அடுத்து வந்து ரூக் வந்து ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைனில் மட்டும்தான் போகும். இதுக்கும் வந்து மூவ் வந்து கவுண்டிங் இல்லை. அப்புறம் வந்து பான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்டெப் போகும். அது வந்து கிராசிங் லைனில் வந்து காயினை வந்து அட்டாக் பண்ணும். அப்புறம் வந்து போகும்போது வந்து ஸ்டாண்டிங் லைனில் போகும். இது எல்லாத்துக்கும் பாயிண்ட்ஸ் தெரியும் தானே உங்களுக்கு? கிங்குக்கு எத்தனை பாயிண்ட்ஸ்? கிங்குக்கு எத்தனை பாயிண்ட்ஸ்? 1 பாயிண்டா? கிங்குக்கு வந்து நோ பாயிண்ட்ஸ். ஏன் நோ பாயிண்ட்ஸ்? மித்த எல்லா கிங்கை தவிர்த்துட்டு மித்த எல்லா காயின்ஸுக்குமே பாயிண்ட்ஸ் இருக்கு. கிங்குக்கு மட்டும் பாயிண்ட்ஸ், நோ பாயிண்ட்ஸ். ஏன் கிங்குக்கு மட்டும் பாயிண்ட்ஸே கிடையாது? சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. மற்ற காயின்லாம் வந்து அட்டாக் பண்ணி வந்து அதை நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். ஆனால் வந்து கிங்கை வெளியில் எடுக்க முடியாது, அடிக்க முடியாதுன்னு மேம் சொன்னல ஸ்டார்டிங்கில். மித்த காயின்ஸ் எல்லாமே நீங்கள் அடித்து வெளியில் எடுக்கலாம். ஆனால் கிங் என்ன பண்ண முடியாது, அடிக்க முடியாதுன்னு சொல்லலாம். நீங்கள் மித்த எல்லா காயின்ஸையும் அடித்தாலும் பிளாக் கிங்கும் ஒயிட் கிங்கும் லாஸ்ட் வர போர்டுக்குள்ளே தான் இருக்கணும். கிங்கை எடுக்க முடியாது போர்டை விட்டு வெளியில் வந்தாலும் அதுக்கு வேல்யூ இருக்கும். போர்டுக்குள்ளே இருக்கனால அதுக்கு நோ பாயிண்ட்ஸ். சரியா? கிங்கை வெளியில் எடுக்கவே முடியாது. அடித்து வெளில எடுத்தீங்கன்னா விளையாட தரல. ஓகேவா? அது இல்லீகல். கிங்கை அடித்து நீங்கள் வெளில எடுத்தீங்கன்னா இல்லீகல். டோர்னமெண்ட் போனீங்கன்னா எத்தனை இல்லீகல் பண்ண அவுட்டு? ஃபஸ்ட்டு இல்லீகல் பண்ணிங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க விளையாடுறது. அதே நீங்கள் இல்லீகல்லாம் என்னன்னா தப்பாக மூவ் பண்ணுறது. இப்போ பிஷப் கிராசிங்கில் தான் போகும். அதை நீங்கள் ஸ்டாண்டிங்கில் மூவ் பண்ணிங்கன்னா அது தப்பு. அதுதான் இல்லீகல். அது மாதிரி செக் இருக்கப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? செக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கிங்கை மூவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இடையில வேறு ஏதாவது காயினை கொண்டு வந்து கிங்கை ப்ரொடெக்ட் பண்ணணும். நீங்கள் அதை பண்ணாமல் வேறு அவங்களோட காயினை போய் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுவும் இல்லீகல். சரியா? இந்த மாதிரி இல்லீகல் பண்ணுறப்போ, ஃபஸ்ட்டு இல்லீகல் பண்ணுறப்போ அலோவ் பண்ணுவாங்க விளையாட. ரெண்டாவது இல்லீகல் பண்ணுறப்போ நீங்கள் லாஸ் 0 போட்டு அடிச்சுடுவாங்க வெளியில். அதனால விளையாடுறப்போ கவனமாக விளையாடணும். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? ரூக்குக்கு எத்தனை பாயிண்ட்ஸ்? 5. குயினுக்கு 9 பாயிண்ட்ஸ். பிஷப்புக்கும் நைட்டுக்கும் சேம் பாயிண்ட்ஸ் தான். 3. சவுண்டா சொல்லு என்ன பாயிண்ட்ஸ்? சரியா? பானுக்கு 1 பாயிண்ட். கிங்குக்கு 0 பாயிண்ட். கிங்குக்கு நோ பாயிண்ட்ஸ். சரியா? 0 சொல்லக்கூடாது, நோ பாயிண்ட்ஸ்.